ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கங்கா ஸ்டோரி. காலையில் எழுந்த உடனே புறாக்களுக்கெலாம் இணை வைக்கிறதுக்கு ஆற்றுக்கார் கீழே போயிடுவார். அது நார்மலாக கம்பு கொடுப்போம். கம்பு கொடுக்குற நாட்களில் நார்மலாக தான் சாப்பிடும். நம்ம அந்த பொட்டுக்கல்லை மட்டும் கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு சில புறாக்கள் கையில் பொட்டுக்கல்லையோ கம்போ வச்சுருந்தாக்கா அது பழகிற விதத்தில் இந்த மாதிரி மேலே உட்காந்து சாப்பிடும். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த ராமர் பழம் பறிச்சாங்க வீட்டில் இருந்து. நான் திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் ஒரு தடவை கூட இந்த பழம் நான் பறிக்க முடியலை. குரங்குகள் பறிச்சுட்டு போயிடும். அது பறித்தாலும் பரவாயில்ல, ஒழுங்காக சாப்பிடாது. அப்படியே கடிச்சிட்டு போயிடும். ஒரு சில சமயங்களில் பிஞ்சிலே கடிச்சிட்டு போயிடும். இது என்னுடைய மாமியார் வச்ச மரம். இது இப்போதைக்கு மாமியார் இல்லை, ஆனால் அவங்க ஞாபகமாக அந்த பழம்லாம் நாங்கள் பறிச்சிட்ருக்கோம். நம்ம எவ்வளோ தான் சாப்பாடு கொடுத்தாலும் இவங்களுக்கு மரத்துலேருந்து அப்படியே பறித்து சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. நம்ம எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் சரி, பிஸ்கெட் கொடுத்தாலும் சரி, பழம் கொடுத்தாலும் சரி, அவங்க பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் பழத்தை கடிக்காமலாம் போயிட மாட்டாங்க. என்னுடைய வீட்டில் என்னுடைய மாமனார், என்னுடைய கணவர், அப்புறம் நான், அப்புறம் பட்டுக்குட்டி, எங்கள் 4 பேர் இருந்தாங்க. எங்களுக்கு தனியாக சமைச்சிப்போம், பட்டுக்குட்டிக்கு மட்டும் தனியாக சமைச்சேன். எங்களுக்கு இட்லியும் வெள்ளைப்பூடும் மிளகாயும் உப்பும் சேர்த்து ஒரு சின்ன சட்னிங்க, சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நாங்கள் எங்களுக்கு வச்சுருக்க பேர் குடும்ப துவையல் சொன்னாவே இதுதான் வேகமாக செய்வோம். நம்ம சீக்கிரம் எங்கேயாவது போகணுன்னாலும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இதோட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இது கரெக்டாக ஒரு கை அளவுக்கு வெள்ளைப்பூண்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி 2 கை அளவுக்கு நம்ம வரமிளகாய் எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு அது கூடவே சேர்த்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக முடிஞ்சிடும். பட்டுக்குட்டிக்கு ராகி களி செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ராகி களியை பொறுத்த வரைக்கும் ராகியை நம்ம 3 to 4 hours வச்சு நல்லா ஊற வச்சிட்டோம்னா நல்லா ஊறி வந்துடும். அப்படியே நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறி எடுத்துடலாம். இது நல்லா 2 to 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதனோட கொம்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் 4 அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஒரு வடிகட்டு வச்சு வடிகட்டி நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடிச்சிட்டோம்னா நல்லா பால் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா இது நான் வடிகட்டி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி வடிகட்டி இருக்கிறத விட இந்த துடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைக்கு பால்லையும் சரி, இந்த மாதிரி கூழ் செய்யும்போது நான் பனங்கற்கண்டு தான் சேர்த்துப்பேன். இந்த மாதிரி பனங்கற்கண்டு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள தூசியெல்லாம் போயிடும். அது வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கூழ்லையோ பால்லையோ நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா குழந்தைங்க இஷ்டப்பட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா எவ்வளோ தூசி இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம துணி வச்சு வடிகட்டிலையும் வடிகட்டி கொடுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். எனக்கு இது போதுமானதாக இருந்தது. கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து நல்லா பால் நல்லா கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கேழ்வரகு பாலையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்லமாக கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது நல்லா ஒரு கெட்டியான பத்து வரும். நல்லா கெட்டி மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு நீட்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பனங்கற்கண்டு ஒரு கெட்டி ஆகும். அந்த சமயத்தில் சேர்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் கிண்டும் போதே இந்த பனங்கற்கண்டையும் நம்ம காய்ச்சி வச்சிருந்தாலே அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மாதிரி எங்களுக்கு லஞ்சுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது சட்டு புட்டுன்னு வச்சிடலாம் பார்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அதோடு சேர்த்து தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு சீரகம் சோம்பு இந்த இதுக்கு தேவையானது எல்லாமே சேர்த்துக்குவேங்க. புளி கரைச்சதெல்லாம் மாட்டேன். சீரகம் சோம்பு போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாய் பொடி அல்லது சாம்பார் தூள் அல்லது குழம்பு தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் இதில் பொதுவாக மிளகாய் பொடி சேர்க்குறதில்ல, குழம்பு தூள் அல்லது சாம்பார் மசாலா இருந்துச்சுன்னா சாம்பார் மசாலா சேர்த்துக்குவேன். நல்லா வச்சுட்டு நல்லா குழையிற அளவுக்கு நல்லா விசில் வச்சு இறக்கிடுவேங்க. இறச்சிட்டு பார்த்துட்டோம்னா கடைசி ஃபைனலாக கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றினா நமக்கு சட்டு புட்டுன்னு இந்த சாம்பார் ரெடி ஆயிடும். நம்ம இட்லியாக இருக்கட்டும் அல்லது நார்மலாக ரைஸாக இருக்கட்டும் ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு வேலையும் முடியும். நான் கையில் குழந்தை வச்சுருக்கிறதுனால எனக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லாதனால அதனால எவ்வளோ சிம்பிளாக ஃபுட்டு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் டேஸ்ட்டாக கொடுத்துக்குவேன். பார்த்துக்கோங்க, நல்லா மசிச்சு வந்துடும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு இஷ்டமாகவும் இருக்கும்.
நார்மலாக என்னோடய டே ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு வச்சுக்குவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல ஃபுட்டு டைம் இருக்கிறப்போ நல்ல ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.